Hello students. So in this class நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா fruitful functions in Python என்னன்னு பார்க்க போறோம். So already functions நம்ம பார்த்திருக்கோம் in previous classesல functionsல function part 1 part 2 part 3 ன்னு நிறைய types பார்த்தோம். What is meant by function, then for function எப்படி எழுதுறது, ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது, ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ் டைப்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும் ஆல்ரெடி இல்லையா. ஃபங்க்ஷன்றது ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு அச்சீவ் அ பர்டிகுலர் டாஸ்க் அப்படின்னு. whenever we want we can call that function by using the name with relevant parameters அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன்றது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எப்போ வேணுமோ நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த ஃபங்க்ஷனோட டைப்ஸில் தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாய்ட் ஃபங்க்ஷன் தென் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னா ரிட்டர்ன் டைப், ரைட். இந்த இடத்துல நமக்கு ரெண்டு மெத்தடை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம சப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபங்க்ஷனை எங்கேருந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ப்ரோக்ராம்லேருந்து கால் பண்ணுவோம். அதாவது மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமை கால் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா மெயின் ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னா காலிங் மெத்தட், ரைட். சப் ப்ரோக்ராம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா கால்டு மெத்தட், ரைட். அப்போ இந்த காலிங் மெத்தட்லேருந்து நம்ம கால்டு மெத்தடை கூப்பிடும் போது இந்த கால்டு மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னா சம்திங் பேக், ரைட், ரிட்டர்ன் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா இந்த காலிங் மெத்தடுக்கு. அப்போ சம்திங் அந்த கால்டு மெத்தட் இந்த காலிங் மெத்தடுக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சு, சம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் பார்க்கும் போதே ஃபங்க்ஷனில் வந்து வித் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அப்படின்றது நம்ம இடத்துல இந்த இடத்துல வராது. அப்போ வித் ரிட்டர்ன் டைப்னு வர கேட்டகரி எல்லாமே நமக்கு ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் தான், ரைட். அப்போ மெயின் ப்ரோக்ராம் வந்து நமக்கு காலிங் மெத்தடு, ரைட். ஃபங்க்ஷன் அப்படின்ற சப் ப்ரோக்ராம் வந்து கால்டு மெத்தட்னா இந்த காலிங் மெத்தடுக்கு கால்டு மெத்தட் ஹாவ் டு ரிட்டர்ன் அ வேல்யூ அப்படின்னா தென் வி கேன் சே அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எ ஃபங்க்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ இஸ் கால்ட் அ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு சொல்லி இஸ் ஈக்குவல் டு ரூட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு டெம்பரவரி வேரியபிளில் நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? ரிட்டர்ன் வேல்யூவோட எழுதியிருக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ரிட்டர்ன் வேல்யூவோட எழுதியிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெஃப்ன்ற கீவேர்ட் போட்டு வழக்கம் போல் ஃபங்க்ஷனை எழுதியிருக்கிறோம். ஃபங்க்ஷனில் ரெண்டு நம்பரை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், தென் அந்த நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட்டை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ இது நமக்கு சப் ப்ரோக்ராம். இந்த ஃபங்க்ஷன் இந்த ஆடுன்ற ப்ரோக்ராம் வந்து நமக்கு சப் ப்ரோக்ராமை கன்சிடர் பண்ணோன்னா இந்த ப்ரோக்ராமை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க காலிங் மெத்தட். அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கால்டு மெத்தடாக மாறிடும். அப்போ இந்த காலிங் மெத்தடுக்கு இந்த கால்டு மெத்தட் என்ன பண்ணணும்னா ஹாவ் டு ரிட்டர்ன் சம்திங் பை யூசிங் த கீவேர்ட் ரிட்டர்ன். அப்போ ரிட்டர்ன் சி. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப்போட எழுதியிருந்தாவே அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ ரிட்டர்ன் வேல்யூவோட ஒரு ஃபங்க்ஷனை எழுதணும் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேரியபிளில் கெட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம டேரெக்டாக பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்லேயே டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் பார்க்கும்போதே கரெக்டாக பார்த்துருக்கோம். வித் ரிட்டர்ன் டைப்பாக எழுதணும் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் வேல்யூவை எய்தர் பிரிண்ட் வேல்யூவில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், கால் பண்ணி இது பண்ணிடலாம், ரிட்டர்ன் பண்ண வச்சிடலாம். இல்லைன்னா ஒரு டெம்பரவரி வேரியபிளில் அந்த ரிசல்ட்டை வாங்கி தென் பிரிண்ட் சி அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை என்ன பண்ணலாம், பிரிண்ட் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஆட் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணிட்டோம்னா அந்த ஆட் ஆஃப் மெத்தடுக்கு ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கூப்பிடுறதுனால அந்த பிரிண்ட்டில் அங்கேயே நமக்கு என்ன ஆகிடும்னா கன்சோல் விண்டோவில் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ரிட்டர்ன் சம் வேல்யூ அப்படின்னா அது ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாய்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா எ ஃபங்க்ஷன் தட் பர்ஃபார்ம் ஆக்ஷன் பட் டோன்ட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து வாய்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஃபங்க்ஷன் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அது ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அது வாய்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். மற்ற அதர் C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜில் நம்ம வாய்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது ரிட்டர்ன் டைப் இருந்தால் ரிட்டர்ன் டைப்பை மென்ஷன் பண்ணுவோம், ரிட்டர்ன் டைப் இல்லைன்னா வாய்ட் ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம். இப்போ வாய்டுனா விச் மீன்ஸ் தெர் இஸ் நோ ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணுவோம். பட் பைத்தானை பொறுத்தளவு நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணாததுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா ரிட்டர்ன் வேல்யூ இருந்தால் அது ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னா அது வாய்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த இடத்துல பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்போ பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்தா இதுக்கு ரிட்டன் வேல்யூ என்ன இருக்குது? நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டன் வேல்யூ எதுவுமே இல்லை, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சரை பிரிண்ட் பண்ணிடலாம். இந்த மெத்தடை பாருங்கள், டெஃப் ஆட்ன்ற மெத்தட் கொடுத்துருக்கோம். a is equal to 10, b is equal to 20, c is equal to a plus b. ஆக்சுவலாக இந்த இன்டென்டேஷன் மிஸ் ஆகிருக்கு, இந்த பிரிண்ட் உள்ளே வந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஃபங்க்ஷன் ரிட்டன் ஸ்டேட் கீவேர்டு கொடுத்து வேல்யூவை ரிசல்ட்டை ரிட்டன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அது வந்து ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூவை ரிட்டன் பண்ணாமல் நாமளே அங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து வாய்ட் ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணாது, எந்த வேல்யூவை ரிட்டன் பண்ணாது. இந்த ரிட்டன்றது ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். ரிட்டன் பண்ணால் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன், ரிட்டன் பண்ணல அப்படின்னா வாய்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரிட்டன் வேல்யூவை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் வேல்யூஸ் ஆர் யூஸ்ட் டு ரிட்டன் த வேல்யூ ஃப்ரம் த ஃபங்க்ஷன் இல்லைங்களா? சப் ஃபங்க்ஷன்லேருந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவை ரிட்டன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படிலாம் நம்ம கொடுக்கலான்ற சின்டாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரிட்டன் ஏ அப்படின்னா இது ஒரு வேரியபிளை ரிட்டன் பண்ணும். அதுவே ரிட்டன் ஏ கமா பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 வேரியபிள், இந்த மாதிரி 3 வேரியபிள், இல்லைனா ஒரு எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை கூட ரிட்டன் ஏ ப்ளஸ் பி இந்த மாதிரி ரிட்டன் பண்ணலாம். இல்லை ஒரு வேல்யூவை கூட நமக்கு இப்படி ரிட்டன் பண்ணலாம். ஸோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டன் அப்படின்னு கூட இருக்கலாம் சிம்பிளாக. இது வந்து வேல்யூவை ரிட்டன் பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மல்டி வேரியபிளை கூட ரிட்டன் பண்ண முடியும், எக்ஸ்பிரஷனை ரிட்டன் பண்ண முடியும், நம்பரை இந்த மாதிரி ரிட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் parameters arguments நம்ம ஆல்ரெடி arguments டைப்ஸில் பார்த்துருக்கோம். வாட் இஸ் மீன் பை parameter arguments ரெண்டுமே ஒன்று தான், ரைட்? the parameters are the variable which are used in the function definition. ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் எழுதும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா parameters கொடுப்போம் இல்லைங்களா? ஃபங்க்ஷனோட within arguments கொடுப்போம் இல்லையா? அதான் வந்து parameters. parametersன்றது வேற ஒன்றும் இல்லை, ஆர் இன்புட்ஸ் டு த ஃபங்க்ஷன், ரைட்? நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டை வந்து கொடுக்குறது தான் அந்த பேராமீட்டர் ரிசீவ்ஸ் தி இன்புட் ஃப்ரம் த ஃபங்க்ஷன் கால். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம மெயின் ப்ரோக்ராம்லேருந்து கால் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டை அதோட இன்புட்டை எங்கே வாங்கிக்கும் அப்படின்னா அந்த இடத்துல பேராமீட்டர்ஸில் தான் வாங்கிக்கும். இட் இஸ் பாசிபிள் டு டிஃபைன் மோர் தேன் ஒன் பேராமீட்டர் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். நம்ம கமா செப்பரேட்டரில் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வேணாலும் நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துக்கலாம் நம்மளோட இன்புட்டை பொறுத்து. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது தான் 4 டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னால் கரெக்டாக ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்டை நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கூப்பிடணும். பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட், செகண்ட் வேல்யூ செகண்ட் ஆர்குமெண்ட், அந்த மாதிரி பொசிஷனை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ், நம்ம ஆர்குமெண்ட்ஸை கொடுக்கும் போதே கீவேர்ட்ஸில் கொடுத்துட்டோம் அப்படின்னா கீவேர்டை வச்சு தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் மேட்ச் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நம்ம ஆர்டரை பொசிஷனை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். அதே டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண வேல்யூ எடுத்துக்கும் ஃபங்க்ஷன் காலப்போ. ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப எந்த வேல்யூவே நீங்கள் பாஸ் பண்ணலைன்னா டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வேரியபிள் லென்த்ன்றது ரன் டைமில் தான் we are going to decide எவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை நம்ம அசைன் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார் போட்டு கொடுத்துட்டோம்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வேணாலும் நம்ம பாஸ் பண்ணலாம். அதான் வேரியபிள் லென்த்தில் வந்து வேரி ஆகும் அப்படின்றது தான் வேரியபிள் லென்த் பேராமீட்டர்ஸ். இதை நம்ம அங்கே பார்த்தோம் கிளியராக டெஃபினேஷன், அது எக்ஸாம்பிளோட. ஸோ அதை பார்க்கலன்னா அங்கே போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸில் வந்து என்னென்னா ஃபார்மல் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷனில் இது ரொம்ப முக்கியம், ஃபார்மல் ஆக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னால் என்னென்னா, ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் ஆர் த பேராமீட்டர்ஸ் விச் you specify when you call the functions or procedure. அப்போ இதுதான் நமக்கு ஆக்சுவல் பேராமீட்டர்ன்றாங்க. ஆக்சுவல் பேராமீட்டர்ன்றது ஃபங்க்ஷன் காலில் வர்றது, ரைட்? அப்போ இந்த இடத்துல நமக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஒன்று இருக்குது, ஃபங்க்ஷன் கால் ஒன்று இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம வந்து பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ், அதாவது இந்த ஏக்கும் பிக்கும் நம்ம இந்த 2,3ன்னு பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த 2ம் 3யும் தான் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இந்த ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்க்கு தான் இந்த இடத்துல உள்ள இந்த ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்க்கு போகும். அப்போ ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னால் யார் அப்படின்னா, a formal parameters is a parameter which you specify when you define the function. இதுதான் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இல்லைங்களா? இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனோட ஹெடரில் நாம் பாஸ் பண்ணுற அந்த இன்புட் தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னு வாங்க. ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப பண்ணுறது ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ், அதுவே ஃபங்க்ஷனோட ஹெடரில் டெஃபினிஷனில் கொடுக்குறது என்ன அப்படின்னா வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் ஆர் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லலாம், ரைட்டுங்களா? அடுத்தது வந்து பேராமீட்டர் பாசிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பேராமீட்டர்ஸ் பாசிங் டெக்னிக் அப்படின்றது C++, ஜாவா இந்த லாங்குவேஜஸ்லாம் நமக்கு வரும்போது என்னென்னா, இந்த அதர் லாங்குவேஜஸில் நார்மலாகவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா there are 2 types of parameter passing technique இருக்குது. ஒன்று கால் பை வேல்யூ, இன்னொன்று வந்து கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால் பை வேல்யூ அப்படின்னா என்னென்னா, a copy of actual arguments is passed to formal parameters.
ரைட். இங்கே நம்ம இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் இங்கே ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு வேல்யூவை நம்ம இங்கே கொடுக்குறோன்னா, இந்த கால் பை வேல்யூனா என்னென்னா, இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூவோட ஒரு காப்பி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஏக்கும் பிக்கும் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூவோட ரெஃபரன்ஸ் நமக்கு இங்கே பாஸ் ஆகாதுன்றாங்க. அப்போ இந்த 2ன்னு ஒரு காப்பி இங்கே ஏக்கு பாஸ் ஆகும், 3ன்ற ஒரு காப்பி வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா பிக்கு பாஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதான் வந்து காப்பி ஆஃப் actual arguments are passed to formal arguments and any changes made to formal arguments have no effect on the actual argument. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் வந்து எதில் இருக்காது. நம்ம இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட், இது ஃபார்மல் ஆர்குமெண்ட். இப்போ ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டோட காப்பி தான் யாருக்கு பாஸ் ஆகுது அப்படின்னா ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸில் பாஸ் ஆகுது. அப்போ நம்ம ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸில் ஏதோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது அதோட சேஞ்ச் இங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுமே ஒழிய இந்த ஒரிஜினல் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸில் எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. when it is கால் பை வேல்யூவாக இருந்தால், ரைட். அப்போ நமக்கு அடுத்த கேட்டகரி பேராமீட்டர் பாசிங் டெக்னிக்கில் அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்றாங்க. இந்த கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா அட்ரஸ் ஆஃப் தி ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் பாஸ்டு த்ரூ ஃபார்மல் ஆர்குமெண்ட். அப்போ இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டை இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணும்போது அட்ரஸ் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸே நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட் ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸ் பார்க்கும், ஒரே ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். அப்போ ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது இங்கே ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் சேஞ்ச் ஆகிறதோட இல்லாமல் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்லையும் நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா சேஞ்ச் ஆகிடும். அதான் கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸ் என்னென்னா கால் பை வேல்யூ ஜஸ்ட் ஒரு காப்பி தான் பாஸ் ஆகும். ஸோ இங்கே ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுவே கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா இங்கே நம்ம பண்ணுற சேஞ்சும் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அட்ரஸ் ஆஃப் தி ஆக்சுவல் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுனால பை அக்சஸிங் தி அட்ரஸ் ஆஃப் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் இட் வில் பி ரிஃப்ளெக்ட் இன் ஆக்சுவல் ஆர்குமெண்ட் டூ, ஆக்சுவல்லையும் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டு, இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷன் காலில் வந்து உங்களுக்கு என்ன வரும், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்னது ஆக்சுவல் ஆர்குமெண்ட், ரைட். அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் காலில் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டு, ஃபங்க்ஷன் இதில் வந்து என்ன சொல்கிறது ஃபார்மல் ஆர்குமெண்ட். அப்போ இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டை ஆட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏல உள்ள 20யோட ஒரு காப்பி தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த எக்ஸுக்கு பாஸ் ஆகும். ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எக்ஸுக்கு பாஸ் ஆகும். அப்போ எக்ஸில் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அது ஏல ரிஃப்ளெக்ட் ஆகாது கால் பை வேல்யூ. ஏன்னா இதோட ஒரு காப்பி தான் அங்கே போகிறதுனால இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேறு, இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேறு, அது ரெண்டுமே ஒன்றுமே இன்டர் ரிலேட்டடாக இல்லாததுனால நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா தட் சேஞ்சஸ் வில் நாட் ரெஃப்ளெக்ட் இன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் வராது. சரிங்களா, ஏல ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதான் சொல்கிறாங்க the value of a is 20 is copied to x. so now x and என்ன சொல்கிறாங்க a have values, ரெண்டுமே எக்ஸ்லேயும் 20 இருக்கும், ஏலையும் 20 வேல்யூஸ் இருக்கும். சேஞ்சஸ் மேட் டு எக்ஸ், நம்ம ஏதாவது எக்ஸில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா will not be reflected in a. அதுதான் கால் பை வேல்யூவில். அதே கால் பை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுற a is equal to 20 என்ன கொடுக்குறோன்னா அட்ரஸ் ஆஃப் ஏன்னு கொடுக்குறோம். ஸோ இதோட ரெஃபரன்ஸே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பாஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸும் ஏவும் ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் ஆஃப் த வேரியபிள் reference to the value of a is 20 is copied to x. now என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வேல்யூ இஸ் காப்பி டு எக்ஸ், அதனால வேல்யூ காப்பி ஆகிறதுனால ரெஃபரன்ஸ் அது பார்க்காது. பட் இங்கே ரெஃபரன்ஸ் வந்து என்ன ஆகிடும் காப்பி ஆகிறது, எக்ஸுக்கு காப்பி ஆகிறதுனால நவ் எக்ஸ் அண்ட் ஏ ரெண்டு பேருமே யாரை ரெஃபர் பண்ணுவாங்கன்னா சேம் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம சேஞ்சஸ் மேட் இன் எக்ஸ், அதாவது எக்ஸில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து ஏலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நார்மலாக ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபாலோ பண்ணுற பேராமீட்டர் பாசிங் டெக்னிக்ஸ், ரைட். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள். அந்த பேராமீட்டர் பாசிங் டெக்னிக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு ஜிஃப் இமேஜ் இருக்குது பாருங்கள். இது கால் பை வேல்யூ, இது கால் பை ரெஃபரன்ஸ். இங்கேருந்து வேல்யூ வரும்போது இது வேல்யூ மட்டும் வர்றதுனால இங்கே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் அந்த சேஞ்ச் இங்கே மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் வரல. பட் கால் பை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஃபரன்ஸே நம்ம இங்கே கொடுக்கறதுனால ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே ஆக்சுவல் ஆர்குமெண்ட்லேயும் வருது. சரிங்களா, அப்போ இங்கே நம்ம இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ காப்பி ஆகிறதுனால அது வேறு ஆப்ஜெக்ட், இது வேறு ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால இங்கே மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கால் பை வேல்யூ, இது கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ parameters technique in பைத்தான்ல என்ன அப்படின்னு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் இஸ் நெய்தர் கால் பை வேல்யூ நார் கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. பைத்தான் கால் பை வேல்யூவும் கிடையாது, கால் பை ரெஃபரன்ஸும் கிடையாது. அப்போ பைத்தான் என்ன டெக்னிக்ஸ் சார் யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தான் யூசஸ் a mechanism which is known as call by object அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல்சோ கால் பை ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கால் பை ஷேரிங் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது ஆப்ஜெக்டாக தான் இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா கால் பை ஆப்ஜெக்ட். இங்கே கால் பை வேல்யூவும் கிடையாது, கால் பை ரெஃபரன்ஸும் கிடையாதுன்னா கால் பை ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் தான் நமக்கு இந்த இடத்துல பாஸ் ஆக போகுது. அப்போ ஆப்ஜெக்ட் பாஸ் ஆக போகுதுன்னா இந்த ஃபார்மல் ஆக்சுவல் பேராமீட்டரில் உள்ள சேஞ்சஸ் எப்படி சார் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஃப் யூ பாஸ் இம்யூட்டபிள் ஆர்குமெண்ட்ஸ் லைக் இன்டீஜர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், டியூப்பிள்ஸ் டு த ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட், இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? ஒரு பைத்தானில் எல்லா டேட்டாஸுமே வில் பி கன்சிடர் அஸ் ஆப்ஜெக்ட் தான். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்லேயே மியூட்டபிள், இம்யூட்டபிள்னு இருக்குது. அப்போ இஃப் வி பாஸ் இம்யூட்டபிள் ஆர்குமெண்ட்ஸ் லைக் நமக்கு தெரியும் இன்டீஜர் இம்யூட்டபிள், ஸ்ட்ரிங்கு இம்யூட்டபிள், டியூப்பிள் இம்யூட்டபிள். அப்போ இந்த மாதிரி இம்யூட்டபிள் ஆர்குமெண்ட்ஸை நம்ம வந்து பைத்தான் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாசிங் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா லைக் கால் பை வேல்யூ, ரைட்டா? அப்போ கால் பை வேல்யூவில் என்ன ஆகும்? இம்யூட்டபிளில் நம்ம வந்து பாஸ் பண்ணும் போது சேஞ்ச் ஆகாது. அப்போ இந்த என்ன கால் பை வேல்யூ மாதிரியே இந்த இடத்துல என்ன ஆகும்னா இன்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபர் ஆகும், சரிங்களா? ஸோ இஃப் வி பாஸ் மியூட்டபிள் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா கால் பை வேல்யூவாக ஆக்ட் ஆகும், சரிங்களா? இம்யூட்டபிள் அப்படின்ற போது நமக்கு இந்த இடத்துல அந்த எப்படி நம்ம ஃபார்மலில் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணோம்னா ஆக்சுவலில் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது வந்து ஆக்ட் லைக் அ கால் பை வேல்யூ, ரைட்? அதுவே வந்து மியூட்டபிள் நம்ம பாஸ் பண்ணோம்னா அது வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆல் பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தான் லாங்குவேஜ் இஸ் பாஸ்ட் பை ரெஃபரன்ஸ் ஒன்லி. நார்மலாக அது பாஸ் பை ரெஃபரன்ஸ் மெத்தடில் தான் இருக்குது. இட் மீன்ஸ் இஃப் யூ சேஞ்ச், ரைட், அதாவது சேஞ்ச் வாட் அ பேராமீட்டர் ரெஃபர்ஸ் டு வித்தின் அ ஃபங்க்ஷன், அதில் தான் நமக்கு என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும். The change also reflect back in the calling method. Calling methodலையும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இஃப் இட் இஸ் ஸ்ட்ரிங்காக இருந்தாவோ, அதாவது இன்டீஜராக இருந்தாவோ, டியூப்பிளாக இருந்தாவோ அது இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். அந்த இம்யூட்டபிள் ஆப்ஜெக்டை நீங்கள் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கால் பை வேல்யூவாக தான் ஆக்ட் ஆகும். அதை தவிர்த்து நீங்கள் எந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலும் கால் பை ரெஃபரன்ஸ் மாதிரி தான். அப்போ ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது, அதாவது ஃபார்மல் பேராமீட்டர்ஸில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது ஆக்சுவல் என்வைரன்மெண்ட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதர் தேன் இன்டீஜர், ஸ்ட்ரிங், தென் டியூப்பிள். அப்போ மியூட்டபிள் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணும்போது மட்டும் அது கால் பை வேல்யூவாக ஆக்ட் ஆகும். இம்யூட்டபிள் ஆப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, இம்யூட்டபிள் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணும்போது மட்டும் அது கால் பை வேல்யூவாக ஆக்ட் ஆகும். மியூட்டபிள் ஆப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா கால் பை ரெஃபரன்ஸ் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் என்ன, எதுக்காக இதை நாங்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து நார்மலாக ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் இருக்குது. பட் பைத்தானை பொறுத்தளவு எல்லாமே கால் பை ரெஃபரன்ஸ் தான். பட் மியூட்டபிள் ஆப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணும்போது அது கால் பை ரெஃபரன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதுவே இம்யூட்டபிள் ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கால் பை வேல்யூவாக தான் ஆஃபெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே நான் இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு இன்டீஜர் இந்த இடத்துல இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. பிரிண்ட், அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதோட ஐடியை பிரிண்ட் பண்ணுறோம். நார்மலாகவே ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாவுக்கு ஒரு என்ன ஆகும்னா ஐடி வேல்யூ ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடி வேல்யூவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஐடின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஐடி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? எதுக்காக இந்த ஐடியை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன்லேயும் சேம் ஐடி, மெயின் ஃபங்க்ஷன்லேயும் சேம் ஐடி, சப் ஃபங்க்ஷன்லேயும் சேம் ஐடி, ஆக்சுவல் பேராமீட்டர்லேயும் அது சேம் ஐடியை தான் ரெஃபர் பண்ணுது, ஃபார்மல் பேராமீட்டர்லேயும் அது சேம் ஐடியை தான் ரெஃபர் பண்ணுது அப்படின்றதுக்காக இங்கே கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இப்போ இந்த டெஃபினிஷனில் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி வேல்யூ ஆஃப் 10 நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ எக்ஸை பாஸ் பண்ணும்போது இது ஆக்சுவல் ஆர்குமெண்ட், ரைட்? இந்த எக்ஸ் வந்து ஃபார்மல் பேராமீட்டர் இந்த எக்ஸுக்கு பாஸ் பண்ணும்போது இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன், இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 நான் சேஞ்ச் பண்ணும்போது இந்த சேஞ்ச் வந்து இந்த எக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இந்த என்ன சொல்கிறது ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் நான் இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் பண்ணுற சேஞ்ச் வந்து இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஆகாது. ஆனால் நார்மலாக பைத்தானை பொறுத்தளவு பாஸ் பை ரெஃபரன்ஸ் தான். பட் நமக்கு இன்டீஜர் எக்ஸ் வந்து என்ன கேட்டகரியில் வருது அப்படின்னா இம்யூட்டபிள் கேட்டகரியில் வருது. இன்டீஜர்
டியூப்பிள், ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள் கேட்டகரி. ஒருவேளை நான் இந்த இடத்துல இன்டீஜரோ ஸ்ட்ரிங்கோ டியூப்பிளோ நான் வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் பண்ணுற சேஞ்ச் வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா அது இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இந்த இடத்துல சேஞ்ச் ஆகாது. இது ஒரு கால் பை வேல்யூ மாதிரி தான் ஆக்ட் ஆகும். அப்போ இதுக்கு வேறு ஐடி ஜென்ரேட் ஆகும், இந்த எக்ஸுக்கு வேறு ஐடி ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? 10க்கு 2 3 4 2 5 ஜென்ரேட் ஆகுது. இந்த எக்ஸுக்கு வேற ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகுது. ரெண்டு எக்ஸையுமே சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணலை அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. A new object is created in the memory because integer objects are immutable, not modifiable. அதனால இது நாட் மாடிஃபையபிள் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஃபார்மல் ஆர்குமெண்ட்லேயும் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்லேயும் நீங்கள் சேஞ்ச் வந்து ஒரே சேஞ்ச் வந்து நமக்கு இருக்காது. இதில் பண்ணுற சேஞ்ச் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. லைக் கால் பை வேல்யூ மாதிரி இது ஆக்ட் ஆகும். வேறஸ் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். பாருங்கள், மெயின் ப்ரோக்ராமில் லிஸ்ட்டு 1 2 3 இந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் அப்படின்ற மெத்தடுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்கிறேன், வேல்ன்ற மெத்தடுக்கு நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க, அதோட ஐடியை பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க. அதில் ஒரு ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து ஐடி, அதோட ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 6 3 4 5. இந்த லிஸ்ட்டை நான் இந்த வேல் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் 4 ஆல்ரெடி 1 2 3 இருக்கிற அந்த லிஸ்ட்டில் 4ன்ற ஒரு வேல்யூவை நான் அப்பெண்ட் பண்ணுறேன். அப்போ இந்த 4ன்ற வேல்யூ வந்து இந்த இடத்துல அப்பெண்ட் ஆகி இந்த இடத்துல மட்டும்தான் அந்த சேஞ்ச் ரிஃப்ளெக்ட் ஆகுமா இல்லை ஒரிஜினல் லிஸ்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் லிஸ்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன்னா லிஸ்ட் வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். மியூட்டபிள் ஆப்ஜெக்டை நாம் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணும்போது அங்கே ஃபார்மலில் பண்ணுற சேஞ்சஸ்ஸு இங்கே ஆக்சுவல்லையும் நமக்கு பேராமீட்டர்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன்னா ரெண்டுமே சேம் ஐடியா தான் வச்சுருக்கு, சேம் ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணுது. அப்போ இது பாஸ் பை ரெஃபரன்ஸ் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. நம்ம பார்த்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள பாஸ் பை ரெஃபரன்ஸ் டெக்னிக் தான் இங்கே ஃபாலோ ஆகுது. அப்போ பைத்தான் என்ன அப்படின்னா நெய்தர் கால் பை வேல்யூ நார் கால் பை ரெஃபரன்ஸ். அது மியூட்டபிள் ஆப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கால் பை வேல்யூவாக ஆக்ட் ஆகும். அதுவே வந்து இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கால் பை வேல்யூவாக ஆக்ட் ஆகும். மியூட்டபிள் ஆப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கால் பை ரெஃபரன்ஸ். லைக் இன்டீஜர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இம்மியூட்டபிள், ஸோ கால் பை வேல்யூ. லிஸ்ட் வந்து மியூட்டபிள், ஸோ கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லோக்கல் குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குளோபல் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the scope of the variable refers to the places that you can see or access variables அப்படின்றாங்க. அதாவது குளோபல் லோக்கல் அப்படின்னா லோக்கல்னா வித்தின் ஸ்கோப், ரைட்? ஒரு ஸ்கோப்புன்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கோப்னா ஒரு பிளாக்கோட ஓப்பனிங் க்ளோஸ், ரைட்? இந்த பிளாக் இங்கேருந்து இங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பிளாக்குக்குள்ளே இன்னொரு பிளாக் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த குளோபல் லோக்கல் ஸ்கோப்பை பார்ப்போம். அதாவது ஸ்கோப்புன்றது அதோட லைஃப் டைம், அதோட விசிபிலிட்டி, ரைட்? ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோன்னா அந்த வேரியபிள் எங்கேருந்து எது வரைக்கும் விசிபிளாக இருக்கும், எந்த ஸ்கோப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். இது நார்மலாக ரெஃபர்ஸ் தி பிளேசஸ், ரைட்? அது எங்கே இடத்துல இருக்குது, தட் யூ கேன் சி, எங்கேருந்து நம்ம அதை பார்க்குறோம் அக்சஸ் பண்ணுறோம், அந்த வேல்யூவை நம்ம எங்கே பார்க்குறோம் எங்கே அக்சஸ் பண்ணுறோன்றது தான் அந்த ஸ்கோப்போட இருக்குது. எ வேரியபிள் வித் குளோபல் ஸ்கோப், அது குளோபல் ஸ்கோப்போட இருந்துச்சு அப்படின்னா தட் கேன் பி யூஸ்டு எனிவேர் இன் த ப்ரோக்ராம். அப்போ குளோபலாக இருந்துச்சு அப்படின்னா டாப் டு பாட்டம் நம்ம ப்ரோக்ராமில் எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். இட் கேன் பி கிரியேட்டட் பை டிஃபைனிங். இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் எ வேரியபிள் அவுட் சைட் த ஃபங்க்ஷன். அப்போ லோக்கல் அப்படின்னு வரும்போது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நமக்கு லோக்கல் ஸ்கோப் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தனி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுற தனி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போடுற டிக்ளேர் பண்ணுற வேரியபிள், டிஃபைன் பண்ணுற வேரியபிள் லோக்கல் வேரியபிள் ஆகிடும். அதை தவிர்த்து மெயின் ப்ரோக்ராமில் கிரியேட் பண்ணுற வேரியபிள் குளோபல் வேரியபிள். அப்போ நம்ம அதை we can access in anywhere in the program அப்படின்னு சொல்கிறாங்க. a variable with local scope can be used only within a function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட்? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா a is equal to 50 அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா which is not in the function, right? இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை, அப்போ மெயின் ப்ரோக்ராமில் இருக்குது. அப்போ மெயின் ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால இது குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது. இந்த ஏவை வந்து எனிவேர் இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே b is equal to 20 அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த b is only visible to யாருக்கு மட்டும்தான், இந்த
ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான். ஏன்னா இந்த ஆடோட ஃபங்க்ஷன் நம்ம இன்டென்டேஷனில் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருது. அப்போ இந்த ஆடோட டெஃபினிஷனுக்குள்ளே மட்டும்தான், இந்த ஆடோட பிளாக்குள்ளே, இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனோட பிளாக்குள்ளே மட்டும்தான் நமக்கு இந்த பி யாருன்றது தெரியும். வெளியில் வந்து நம்ம பி அப்படின்னு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா பி வந்து யாரு தெரியல, அன்னோன் வேரியபிள் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த இடத்துல பி அப்படின்றது லோக்கல் வேரியபிள் விச் இஸ் டிஃபைன்டு இன் வித்தின் அ ஃபங்க்ஷன். இந்த ஏ அப்படின்றது லோக்கல் வேரியபிள் விச் இஸ் டிஃபைன்ட் outside function, in the outside function. outside la define பண்ணும்போது அப்போ we can access a in anywhere but we cannot access b in anywhere. அப்போ b நம்ம எங்க access பண்ணணும், only within a add method குள்ள மட்டும்தான் b யாருன்னு தெரியும். அப்போ பாருங்க c is equal to a plus b ன்னு கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த b இந்த இடத்துல யாருன்னு தெரியும். a வந்து குளோபலா இருக்கிறதுனால anywhere from the program we can access. அப்போ a plus b ன்னு வரும்போது 50 plus 20 is possible. சரிங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல சப் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் என்ன பண்ணியிருக்கோம், b is equal to 13 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல b is equal to 20 இருக்குது, இங்கே b is equal to 13னா இந்த 20 இங்கே மட்டும்தான் 20, இங்கே அந்த 20 ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த 30 இந்த வித்தின் சப் ப்ரோக்ராமில் மட்டும்தான் இது 30. அப்போ இந்த இடத்துல b வந்து லோக்கல் வேரியபிள், a வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல சிக்கு ஆன்சர் என்ன வரும், 50 ப்ளஸ் திஸ் 20 17 வரும். அப்போ அதே மாதிரி இங்கே வந்து வரும்போது என்ன ஆகும்னா a மைனஸ் பி அப்படின்னு வரும்போது ஏயோட 50 இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் b இந்த 20 வருமா அப்படின்னு கேட்டால் அந்த 20 வராது. இந்த லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே பியோட வேல்யூ வந்து 30, ரைட். 50 மைனஸ் 30 20 அப்படின்ற வேல்யூ தான் வரும். இந்த ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பி வெளியில் வந்து ஏயை பிரிண்ட் பண்ணி பார்த்தா a வந்து குளோபல் ஸ்கோப்புக்குள்ளே இருக்குது, ஏயோட வேல்யூ வந்து 50 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா. இதுதான் குளோபல் லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப்புக்கு திரும்பி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. the variable with local scope can be used within a function. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பின்றது யாருன்னு தெரியும். ஸோ யூ கேன் ஆட் a ப்ளஸ் பியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சியை பிரிண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல சப்ராக்ஷன் ஃபங்க்ஷன் b is equal to 13 இருக்குது, a மைனஸ் பின்னு போடும்போது b வந்து 13 வரும். சரிங்களா. நான் ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வந்து பிரிண்ட் a பிரிண்ட் b அப்படின்னு கொடுத்தா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுனா எரர் வரும். ஏன்னா ஏ பி யாருன்னு எனக்கு தெரியலன்னு வரும், அதாவது பி யாருன்னு தெரியல வரும். ஏன்னா ஏ வந்து குளோபல் பேராமீட்டர் நமக்கு 15 இருக்குது, அதனால் இந்த ஏ இடத்துல எரர் வராது. பட் பிக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா எரர் வரும். ஏன்னா வித்தின் அ ஃபங்க்ஷன் தான் வந்து பியை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், லோக்கல் வேரியபிள், அதோட ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப்லேயே முடிஞ்சிருச்சு. குளோபல் ஸ்கோப்புக்கு பி யாருன்னே தெரியாததுனால பிக்கு நமக்கு இந்த இடத்துல எரர் வரும், ஏக்கு வந்து நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். சரிங்களா. ரைட். அடுத்து வந்து ஃபங்க்ஷன் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் காம்போசிஷன் அப்படின்னா என்னென்னா இஸ் தி எபிலிட்டி டு கால் ஒன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் வித்தின் அனதர். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து நம்மளால் கால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஃபங்க்ஷன் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. when a function is called from within another function it is called composition அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்போ பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வரும். நெஸ்டட் அப்படின்ற கான்செப்ட் எப்போ வரும்னா ஒன்றுக்குள்ளே இன்னொன்று அப்படின்றதான் நெஸ்டட். அப்போ இஃப் திஸ் டைப் ஆஃப் நெஸ்டட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட் தி இன்னர் ஃபங்க்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஸ்கோப் ஒன்லி இன் தி அவுட்டர் ஃபங்க்ஷன். அப்போ இன்னர் ஃபங்க்ஷனோட ஸ்கோப் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும். பாருங்கள், இந்த இன்னர் ஃபங்க்ஷனோட ஸ்கோப் வந்து இன்னர் வந்து என்ன ஆகுது, வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. இதோட ஸ்கோப் எதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இட் இஸ் மோஸ்ட் ஆஃபன் யூஸ்ஃபுல் when inner function is being returned or when it is being passed into another function. அப்போ இது எப்போ அப்படின்னா இன்னர் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுது, இஸ் பீயிங் ரிட்டர்ன்ட். இன்னர் ஃபங்க்ஷன் ஏதாவது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்போது, இல்லைன்னா இட் இஸ் பீயிங் பாஸ்ட் டு அதர், அதாவது இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இதோட ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை இன்னொரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதான் ஃபங்க்ஷன் காம்போசிஷன் சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம்னா தி அவுட்புட் ஆஃப் த ஒன் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் ஆஸ் தி இன்புட் ஆஃப் அனதர் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்க முடிஞ்சிச்சு, அதுதான் அப்படின்னா ஃபங்க்ஷன் காம்போசிஷன் சொல்கிறாங்க. இதை ஜென்ரல் சின்டாக்ஸ் பாருங்கள். நம்ம அவுட்டர் ஃபங்க்ஷனை ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே இன்னர் ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கோம். இன்னர் ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, ஏன்ற வேல்யூவை நமக்கு என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் பண்ணுது, ரைட். வெளியில் வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனோட அவுட்டர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ என்னவா இருக்குன்னு பாருங்கள், இன்னர் ஃபங்க்ஷன். இதுதான் இங்கே நோட்டபிள் பாயிண்ட். அவுட்டர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ இன்னர் ஃபங்க்ஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அவுட்டர் ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுவோம். அப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபங்க்ஷன்.
அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் வேல்யூவோட எழுதிருக்கிறதுனால நம்ம ஒரு வேரியபிளில் ரிட்டர்ன் வேல்யூவை கெட் பண்ணுற மாதிரி, அப்போ இந்த இடத்துல நான் இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூவை இந்த வேரியபிளில் கெட் பண்ணும்போது இது இன்னர் ஃபங்க்ஷனையே ரிட்டர்ன் பண்ணுது. தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த எஃப்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிடும். ஏன்னா இது இன்னர் ஃபங்க்ஷனோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுனால அந்த ஃபங்க்ஷன் அது கால் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டெஃப் ஏ ஆஃப் ஏன்னு கொடுத்து, அதாவது ஆட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஆடுன்றது இந்த இடத்துல அவுட்டர் ஃபங்க்ஷன், அதுக்கு ஏன்ற ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நெஸ்டடாக இன்னொரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், டெஃப் சப் ஆஃப் அப்படின்னு இன்னர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு பி அப்படின்ற ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ரைட், அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு ஏ ஆர்குமெண்ட்டு, இன்னர் ஃபங்க்ஷன் சப் ஃபங்க்ஷனுக்கு பி ஆர்குமெண்ட். பிரிண்ட் இன்சைட் சப் ஃபங்க்ஷன், அதாவது அந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏயும் பியையும் ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த அவுட்டர் ஸ்கோப் வேல்யூ இங்கே வந்திருக்கும், இந்த இன்னர் ஸ்கோப்பில் உள்ள பி வேல்யூ வந்திருக்கும். இந்த இடத்துல ரிட்டர்ன் வேல்யூவை பார்த்தீங்க அப்படின்னா யாரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாரோட ரிட்டர்ன் வேல்யூ, அவுட்டர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ. ஸ்கோப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னர் ஃபங்க்ஷனோட ஸ்கோப்பு இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்குறேன் நான். அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் வேல்யூ யார் அப்படின்னா இன்னர் ஃபங்க்ஷனோட நேம். அப்போ என்ன ஆகுது, இது ரிட்டர்ன் தி இன்னர் ஃபங்க்ஷனோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. சரிங்களா? ரைட், இப்போ நான் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணுறேன் பாருங்கள். p இஸ் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் 5. அப்போ p இஸ் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் 5னும் போது இந்த இடத்துல ஏக்கு ஆர்குமெண்ட் வந்து 5 பாஸ் ஆகும். சரிங்களா? ஆனால் இன்னர் ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகாது. ஏக்கு வேல்யூ பாஸ் ஆகிட்டு ஜஸ்ட்டு இந்த பாடி ஆஃப் த லூப், இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகாமல் ஜஸ்ட்டு ரிட்டர்ன் ஆகி வந்துடும். யாரை ரிட்டர்ன் பண்ணுது, சப் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது இல்லைங்களா? அப்போ இந்த சப் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆகிடும்னா அதோட சப் ஃபங்க்ஷனோட நேம் வந்து இந்த பியில் ரிட்டர்ன் ஆகிடும். பட் இந்த இடத்துல இந்த ஏ ப்ளஸ் பி எப்போ பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த பி அப்படின்ற வேரியபிளில் சப் ஃபங்க்ஷனோட வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறதுனால பி ஆஃப் 12 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சப் ஃபங்க்ஷனுக்கான ஆர்குமெண்ட் பி இருக்கு இல்லையா, இந்த பிக்கு பதிலாக இந்த 12 ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகும். ஆல்ரெடி ஏயோட வேல்யூ 5 வந்து உள்ளே பாஸ் ஆகிருக்கிறதுனால ஏக்கு 5 அசைன் ஆகிருக்கும், இந்த பிக்கு 12 அசைன் ஆகி இப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே இந்த இன்னர் ஃபங்க்ஷன் கால் ஆகி இன்சைட் சப் a ப்ளஸ் பி அப்படின்ற வேல்யூ நமக்கு 17 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் காம்போசிஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்கோப்புக்குள்ளே இன்னர் ஃபங்க்ஷனை ஒன்று டிஃபைன் பண்ணிவிட்டு அவுட்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னர் ஃபங்க்ஷனோட நேமை ரிட்டர்ன் பண்ணும்போது இன்னர் ஃபங்க்ஷனையே ரிட்டர்ன் பண்ணிடுது. அப்போ இன்னர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் வேல்யூவில் நம்ம தேவையான ஆர்குமெண்ட், இன்னர் ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 12 பிக்கு பாஸ் ஆகும், இந்த 5க்கு ஏக்கு பாஸ் ஆகும். ஸோ ஏ ப்ளஸ் பி, அப்போ 5 + 12 17 அப்படின்ற ரிசல்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நமக்கு பிரிண்ட் ஆகிருக்குங்க. ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெக்கர்ஷன். நம்ம ரெக்கர்ஷன்னா என்ன அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். த ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் ரிப்பீட்டட்லி டில் இட் ரீச்சஸ் தி பேஸ் வேல்யூ. அப்போ நம்ம ரெக்கர்ஷனுக்கு எப்பயுமே ஒரு பேஸ் கண்டிஷனை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ரைட், அந்த பேஸ் கண்டிஷனை கொடுத்துட்டு அதோட எல்ஸ் பார்ட்டில் வந்து ரிப்பீட்டடாக அந்த ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ எப்போ வந்து அந்த பேஸ் கண்டிஷன் ரீச் ஆகுதோ அது வரைக்கும், அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் டில் இட் ரீச்சஸ் தி பேஸ் கண்டிஷன், till it reaches the specified condition. அந்த specified condition தான் இந்த இடத்துல base condition. ரைட், எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் ஆஃப் கிவன் நம்பர், ஒரு நம்பரை கொடுத்து அதுக்கு ஃபேக்டோரியல் எடுக்கிறோன்னா நம்ம அதான் எடுப்போம் இல்லைங்களா? அப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் என் நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஃபேக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டெஃப். அப்போ ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் வந்து என். அப்போ என் வந்து சப்போஸ் 1 இருந்தால் 1 ஃபேக்டோரியல் நமக்கு 1 தான் இல்லைங்களா? அப்போ கண்டிஷனை செக் பண்ணுறோம். இஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் ரிட்டர்ன் 1. சப்போஸ் n வந்து 1 இல்லை அப்படின்ற பட்சத்தில் எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். எல்ஸ் பார்ட்டில் போய் என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் n இன்ட்டு ரைட் ஃபேக்ட் ஆஃப் n - 1. அப்போ இப்போ எக்ஸாம்பிள் ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுது, இந்த இடத்துல n வந்து 1ன்னு சாட்டிஸ்ஃபை ஆகாது, எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். 5 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 5 - 1 அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஃபேக்ட் ஆஃப் 4. அப்போ இதுதான் நமக்கு இந்த இடத்துல ரெக்கர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படின்றது இந்த இடத்துல ஃபேக்ட் ஆஃப் 4ன்னு வரும். திரும்பி இந்த கண்டிஷன் பேஸ் வேல்யூவை செக் பண்ணணும், பேஸ் வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகாது, எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஆல்ரெடி இந்த இடத்துல 5 இருந்துச்சு, இங்கே தான் நமக்கு என்ன பண்ணோம், கால் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் ஆகும், 5 இன்ட்டு திரும்பி 4 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 3 - 1. அப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 3 - 1. அப்போ 3 - 1 நமக்கு 3 - 1 திரும்பி என்ன ஆகும்னா 2ஆக மாறும். அப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 2 - 1ன்னு வரும். திரும்பி என்ன ஆகும், 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு
2 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் ஒன்னுன்னு வரும். ஃபேக்ட் ஆஃப் ஒன்னுன்னு போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா பேஸ் வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்போ ஃபேக்ட் ஆஃப் ஒன்னுன்னு வர வரைக்கும் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் ரிப்பீட்டட்லி அப்படின்ற கான்செப்ட் தான். சரிங்களா? ஃபேக்ட் ஆஃப் ஒன் வரும்போது பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும், ரிட்டர்ன் 1 ஆகிடும். அப்போ இந்த ரிப்பீட்டடாக கால் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்ற வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அதான் சொல்கிறாங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ணால் அந்த ரிட்டர்ன் வேல்யூ கெட் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணிடுறாங்க. ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டாங்க, n இன்புட்டாக கெட் பண்ணிடுறாங்க, என்டர் த நம்பர் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல். அப்போ இந்த இடத்துல வாங்குகிற இன்புட் n ஸ்டோர் ஆகும். இந்த n நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி வேல்யூ வந்து எதில் ரிட்டர்ன் ஆகும், ஃபேக்டில் ரிட்டர்ன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் ஃபேக்ட் இஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக்டோரியல் வேல்யூவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு இந்த இடத்துல ஃபேக்டோரியலுக்கான, அதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஃபேக்டோரியல் அதான் ரிப்பீட்டடாக எப்படி கால் ஆகுது, 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல், 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல், இப்படியே ரிப்பீட்டடாக நமக்கு பேஸ் வேல்யூ 1ன்னு வர வரைக்கும் கால் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. இதுதாங்க இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் வேரியேஷன் காமிச்சிருக்கோம். அதாவது இது ஃபங்க்ஷனோட அடுத்த பார்ட் வீடியோன்னு நினச்சிக்கலாம் நீங்கள். அப்போ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஏதாவது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அது ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபங்க்ஷன் எந்த வேல்யூவே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அதை வாய்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரைட்? ரிட்டர்ன் வேல்யூவில் நமக்கு கமா செப்பரேட்டரில் 1 2 3ன்னு நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரஷனையும் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் பாஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இன்புட் டு தி ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். 4 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல மெயினாக பார்த்தது ஃபார்மல், ஆக்சுவல் பேராமீட்டர். ஃபார்மல் பேராமீட்டர், ஆக்சுவல் பேராமீட்டர்ன்றது என்னென்னா ஃபங்க்ஷன் காலில் வர்றது. ஃபார்மல் பேராமீட்டரில் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் வர்றது தான் வந்து ஃபார்மல் பேராமீட்டர். அப்போ பேராமீட்டர் பாசிங் டெக்னிக்கில் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். கால் பை வேல்யூனா வேல்யூ மட்டும் பாஸ் ஆகும். வந்து அப்போ சேஞ்சஸ் ஏதாவது ஃபார்மல் பேராமீட்டர்ஸில் நடந்துச்சு அப்படின்னா ஆக்சுவல் பேராமீட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் கால் பை ரெஃபரன்ஸில் வந்து ஒரு ரெஃபரன்ஸே பாஸ் ஆகிறதுனால ஃபார்மல் பேராமீட்டர்ஸில் எந்த சேஞ்சஸ் கொடுத்தாலும் அது ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்லேயே ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுன்னு சொன்னோம். பட் பைத்தானை பொறுத்தளவு நெய்தர் கால் பை வேல்யூ, கால் பை வேல்யூவும் இல்லை, கால் பை ரெஃபரன்ஸும் இல்லை. அப்போ என்ன ஆகும்னா நம்ம பாஸ் பண்ணுற ஆப்ஜெக்டை பொறுத்து மாறும். மியூட்டபிள் ஆப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன கேட்டகரியில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பை ரெஃபரன்ஸ் கேட்டகரியில் வந்துடும். இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அந்த சேஞ்ச் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவே இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் இன்டீஜர், ஸ்ட்ரிங், டியூப்பில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கால் பை வேல்யூ தான். இங்கே நீங்கள் பண்ணுற சேஞ்சு ஆக்சுவலில் ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குளோபல், லோக்கல் ஸ்கோப், அதாவது ஒரு வேரியபிளோட விசிபிலிட்டி எங்கே இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தால் அது லோக்கல் வேரியபிள், அதுவே ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருந்தால் அது குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள் நம்ம எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், அது எங்கேருந்து வேணாலும் விசிபிளாக இருக்கும். பட் லோக்கல் வேரியபிளில் அந்த லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே மட்டும்தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் காம்போசிஷன் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணுறது, அதோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் காம்போசிஷன் பார்த்துருக்கோம். ரெக்கர்ஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் ரிப்பீட்டட்லி அன்டில் தி பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் கால் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.